நினைக்கிறான். இப்போ ரூபன் அவங்க சகோதரர்கள் கிட்ட இருந்து யோசேப்பு தப்பு வைக்கிறான். இப்போ யோசேப்பு அவங்க அண்ணன்க கிட்ட வந்துட்டான். அவன் வந்த உடனே அவனுடைய அந்த பலவர்ணமான அங்கி இருக்கு இல்லையா, அவங்க அப்பா போட்டு விட்டார்ல, அந்த அங்கியை கழட்டி ஓரமா போட்டுட்டு அவனை தூக்கி குழியில போட்டுடுறாங்க. பாவம் அந்த சின்ன பையன், அவன் எவ்வளவு தூரம் அவங்க அண்ணன்களை தேடி வந்திருப்பான். அவனை கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்க கூட விடல. அவன் சாப்பிட்டானா, தண்ணி குடிச்சானா அப்படின்னு எதுவுமே கேட்கல. அவனை தூக்கி குழியில போட்டாங்க. அவன் அந்த குழியில இருந்து எவ்வளவு தூரம் அவங்க அண்ணன்கள் கிட்ட கெஞ்சிருப்பான், அழுதுருப்பான், என்னை மேல தூக்கி விடுங்க அப்படின்னு சொல்லி. கொஞ்சம் கூட அவங்களுக்கு இரக்கமே இல்லாம அத வேலையை பண்றாங்க. தன் கூட பிறந்து ஒன்றாகவே வளர்ந்த ஒரு தம்பியை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் போடுகிற அளவுக்கு எவ்வளவு பகை பொறாமை அவன் மேல். எதற்காக இவ்வளவு பகையும் பொறாமையும் இவர்களுக்கு? ஏனென்றால் இவர்கள் மூலம் பிசாசானவன் கிரியை செய்கிறான் என்று நான் நினைக்கிறேன். யோசேப்பை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் என்று பிசாசானவனுக்கு நன்றாகவே தெரியும்.